സുഹൃത്തുക്കളെ ഞാനിപ്പോ കേരള വർക്കലയിലുണ്ട്. ഇവിടെ ഒരു വ്യൂ പോയിന്റ് കാണിക്കട്ടെ. ஒரு அண்ணா பட்டை விட்டுட்டு இருக்காரு. வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிஒய்ஜி. நம்ம சோலோ ட்ராவலில் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் இருக்கோம். வர்க்கலாவில் ஒரு சில இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ட்ராவல் பண்ண இடத்துல நான் வந்து வர்க்கலாவுக்கு 2-3 ஸ்டாப் முன்னாடியே இறங்கிட்டேன். இந்த இடம் பேருன்னா நான் மட்டும் போகல, நானும் என்னோடய நண்பன் அபிஜித்தும் போகிறோம். ஸோ ஓகே, இந்த ஏரியா பேருன்னா இந்த ஏரியா பேரான இதோ பாக்கி நமக்கு மலையில அறியிല്ല. ஸோ நமக்கு வர்க்கலாங்கம்போ சரிங்கில்லோ. சரி, நம்ம இப்போ இங்கேருந்து ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வர்க்கலா போயிட்டு அங்கேருந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிடைக்கல. ட்ரெயின் வந்து அடுத்து 1.5 hours லேட்டாக தான் கிடைக்குமாமா. ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் எங்கள் ஹோட்டல் போனோம், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம். கேரளாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டதுக்கு அவங்க புட்டுன்னு சொன்னாங்க. புட்டு இல்லை, அது என்ன சாப்பிட்டோம், இடியாப்பமும் முட்டைக்கறியும் ஸ்பெஷல்னு சொன்னாங்க அந்த கடையில். ஸோ அது சாப்பிட்டோம். பின்ன எக்ஸ்ட்ரா நமக்கு கேரளா வந்தால் பிடிச்சது பரோட்டா தான். ஸோ பரோட்டாவும் சாப்பிட்டு இங்கேருந்து பஸ் ஏறியாச்சுங்க. இங்கேருந்து நம்ம வர்க்கலாவுக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே எந்த மாதிரி அட்வென்ச்சர் இருக்க போகுது, இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மொழி தெரியாததுக்கு தான் அபிஜித் இருக்கான். ஸோ அவன் மலையாளம் ஃபுல்லாக தெரியும், நமக்கு லைட்டாக தான் தெரியும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன்னாக போகும், ஜாலி தான். பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்ரு? 1 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்ரு வெயிலில் நடந்து போகணும் பீச்சுக்கு. ஓ, இது சூப்பராக இருக்குல்ல. பரவாயில்ல, வரங்க பெரிய ஒரு குளம், இந்த கோயிலோடுது. இது என்ன குளம், வாங்க பெரிய கடலையே காமிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னடா பெண்டு போயிட்டே இருக்குன்னு பார்த்தா முன்னாடி பார்த்தா கடல் தெரியுதா? பாருங்க, அலைப்பா இது கூடுதல் அலை இல்லை. அதோ அங்கே ஓ போற ஊத்து தண்ணி. இது நல்ல தண்ணி, அது உப்பு தண்ணி. இவட அலை கூடுதல் இல்ல, ஓவர் ஃபோர்ஸ் கூடுதல் அலை. ஓ, இங்கே மூணுக்கு ஒரு நின்று எல்லாம் பாருங்க, மேலைக்கு வருதுங்க தண்ணி. ஓவர் ஸ்பீடுங்க இங்கே அலை. அது இல்லாமல் ரொம்ப ஹைட்டாகவும் வருது. பார்த்தவங்க இவ்வளோ இதெல்லாம் ஏதோ எடுக்கிறாங்கங்க, ஆனால் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல. கடல் எவ்வளோ லாங்காக இருக்குன்னு, இவ்வளோ பெரிய ஹைட்டில் வந்து பார்க்கும்போது அந்த கடலும் வானமும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதான், ஆனால் அந்த கோடு மட்டும்தான் சென்டரில். பார்த்தீங்களா, வேறு லெவல் வியூவில். சுகர்த்துக்களே, நான் இப்போது கேரளா வர்க்கலாலுண்டு. ഇവിടെ ഒരു വ്യൂ പോയിന്റ് കാണിക്കട്ടെ. பாபாக்கா தாபா. இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் அதிகமாக வருவாங்க. அங்கே வர்க்கலானாலே ஃபாரினர்ஸ் தான். ஸோ இங்கே வந்தால் அது ஒரு புது டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஃபாரினர்ஸு கூட பேசினதில் பழகினதில் நமக்கும் மலையாளமே தெரியாது. மலையாளம் இப்போ தான் பழகிட்டு வரோம். ஸோ நிறைய பார்ப்போம், நிறைய அனுபவிச்சுக்கணுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை. கேர்ள்ஸுக்கு மட்டும் காஸ்டியூம்ஸ் எங்கேருந்து கொண்டு வராங்கன்னு தெரியல. ஃபாரின்ஸ் எல்லாம் வந்தால் அப்படியே கவர்ற மாதிரி ஒரு பேக்கரி ஹோட்டல் பாருங்க. இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு பீச் வியூ பார்க்கும்போது வியூ வேறு லெவலில் இருக்குங்க. இப்போது எனக்கு வந்து இங்கே 3 கலர் டிஃப்ரெண்ட்டில் தெரியும். உனக்கு தெரியுதா? கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டு தெரியுதா? அந்த ப்ளூ வாங்கிட்டு பின்ன வானம், அதுக்கு முன்னாடி ஒரு கலர் இருக்குது, தெரியுதா? இப்போ பாருங்கள் கடல் அலைகள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு. இதிலலாம் இறங்கி நம்ம சென்னை பீச்சில் மாதிரி குளித்தோன்னு வைங்க, ஒரேடியாக அந்த சைடு கொண்டு போய் விட்டுரும். ஒரேடியாக அங்கே விட்டது மட்டும் இல்லாமல் மேலே குதிக்க போயிடலாம். இந்த பீச்சோட வியூ பார்க்குறதுக்காக இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் இவ்வளோ பக்கத்தில்
செம்மல. ஆனால் பட் காஸ்ட்லிங்க, எல்லாமே சரியான காஸ்ட்லி. வர்க்கலாவை சுற்றி கடல் இருக்கா இல்லை கடல் பக்கத்தில் வர்க்கலா இருக்கான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இந்த ரொம்ப தூரம் நடந்து வந்ததுலேயும் அப்படியே கடல் ஓரத்துலேயே வரோங்க. ஒரு மலை மேலே நாங்கள் இருக்கோம், கீழே வந்து கடல் பீச்சு. ஸோ பக்கத்துலேயே வியூ பாருங்களேன். அந்த வியூவை பாருங்க, இங்கே பாரு, இங்கே இருந்து தான் அந்த வியூ வேறு லெவலில் தெரியுது. கீழே தான் வரைக்கும் விட்டோ. அந்த பாறைக்கு நோக்கி செம்ம கலரு இல்லை, ரெட்டிஷு. எந்த ஒரு வியூ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போகிற வழியில் பாருங்கள், இது பீச்சு சரிங்களா. இப்போது வியூ, கடலோட வியூ இது. இங்கே மலை மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ரூம் தான், ஒன்லி கப்புள்ஸ் மட்டும்தான் நினைக்கிறேன். ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பெரிய ரூம் இருக்குது சரிங்களா. அதை விட இந்த கப்புள்ஸ் கட்டின ரூம் தான் சூப்பராக இருக்குது. ஏன்னா 2 பேர் தங்குற மாதிரி தான் இருக்குது, சின்னதாக. அதுவும் அந்த மூங்கிலில் கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வியூ தென்னை மரத்துக்கு அடியில் இப்போ கூலிங்காக தான் இருக்கும் மேக்ஸிமம் உள்ள. எவ்வளோ வெயில் அடித்தாலும், ஏன்னா தென்னை மரம் காற்றே நல்ல கூலிங் தானே. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கரெக்டாக எடுக்குது. கையா கையும் எல்லாம் மரத்தில் ஒரு டிராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகானே, சூப்பராக இல்லை. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஹர்ட் பண்ணவங்க உண்மையாகவே வேறு லெவல் தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஹர்ட் பண்ணியிருக்காங்கங்க இந்த மரத்தில். பின்ன பாருங்க, இந்த வீடு ஃபுல்லாக இடத்துலையும் ஹர்ட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல். பாப்போம், அங்கே ஒரு வியூ பாருங்கள், சூப்பரில். இங்கே பாருங்கள், செம சூப்பர் வியூ இல்லை. எல்லாம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அந்த நேச்சுரல். அப்படியே அங்கேருந்து எப்படி கிளம்பி அந்த ஒயிட்டாக ப்ளூ கலரில் உள்ள கடல் அப்படியே ஒயிட் கலரில் மாறுதுங்க. இயற்கையோட இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ஒரு சந்தோஷங்க. தனியாக வந்தாலுமே நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பீப்புள் கிடைக்கிறாங்க, அவங்க கூட பழகுறோம், அவங்க கூட நிறையா ஷேர் பண்ணுறோம். அப்போ நிறையா நம்ம கற்றுக்குறோம் புதுசு புதுசாக. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ், நமக்கு தெரிஞ்சது ஒரே லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை வச்சு நம்ம எல்லா இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் மலையாளம் தெரியும், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். இதை வச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. நம்ம வாழ்க்கையை நம்மலாம் இப்படிலாம் அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல போய் இந்த காற்று பாருங்கள், அப்படியே தென்னை மர காற்று உண்மையாக வேறு லெவல் இருக்குங்க. பீச்சோட வியூ வேறு லெவல், செம்மங்க. ஆனால் அந்த அலை தான் ரொம்ப ஃபோர்ஸாக வருது. இங்கே கடல்லாம் இறங்கி விளையாடலாம் முடியாது. ஒரு அண்ணா பட்டை விட்டுருக்காரு, தெரியுதா? ஓ சூப்பரில். இந்த கடல்லையும் வந்து பட்டெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், ஜாலி. கடல்லேருந்து மோட்ரு போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு மோட்ரு பைப் தெரியுதா? கடலுக்குள்ளே போயிருக்கு அந்த பைப்பு, அதோட மோட்ரு இங்கே வச்சுருக்காங்க. சூப்பர்ல, ஏய் எனக்காக தேடி நில்லு. என்னது இது? இதில் உள்ளது மலைக்கு போடுறது தானே? ஐயோ ஏற முடியல, கோசா வந்துருச்சுங்க. பேண்ட் நனைஞ்சிருச்சு, இவ்வளோ நேரம் நனையாமல் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வர்க்கலாவில் ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலில் இருக்கேன். இந்த ஹோட்டலோட வியூ பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தென்றல் காற்று. அப்புறம் நான் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இங்கேருந்து சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ஒரு ஜம்முன்னு இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீலுங்க. நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைக்காம இத்தனை நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் இப்போ நான் ஒரு நல்ல இந்த நிலமையில வந்து என்னோடய லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறேன்ல. ஸோ இது சூப்பரான வைப்பில் எல்லாருனாலையும் இப்படிலாம் இருக்க முடியாது. இருக்கணும்னு நினைக்கணும், அதுக்கு நிறைய தடைகள் வரும். அவ்வளோ தடைகளையும் தாண்டி நம்ம ஒரு நல்ல ஒரு பேஷனை நோக்கி ஓடிட்டு இருக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம இதை விட்டு கொடுக்காம நமக்காக நம்ம லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.
நிறைய ட்ராவல் பண்ணணும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்ம லைஃப்பை நம்ம வாழணும். நான் இப்போ என்னோடய லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் தனியாக என்ன சொல்கிறதுன்னு தெரில, சூப்பரான ஒரு வைப்பில் இருக்காங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் ட்ராவல். உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பை நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா லைஃபுங்கிறது ஒரு ஷார்ட் டைம் ஜேர்னி தான். நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும். பாருங்க, வெரைட்டி நண்டு அண்டு ஃபிஷ் கண்டு. நண்டோட கலர் பாருங்கள், புக் கலரில் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல. கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த நண்டோட கலரு. பீச் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நேரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு கடையை தேடிட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக கிடைக்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் நடந்துருப்போம். பீச்சிலேருந்து வெளியே, பீச்சுக்குள்ளேயே 3 to 3 கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் அதிலே நடந்துட்டோம். கேரளானாலே ரொம்ப ஸ்பெஷல்னால் கேரளாவில் ஃபுட்டு தான். எனக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேரளா ஸ்பெஷல் ஃபுட்டு இருந்தா எனக்கு பிடிச்சது எனக்கு எல்லாமே பிடிக்கும். அங்கே ஷவாயா, அல்ஃபாம் அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். மந்தி, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நிறைய ஃபுட்டு இல்லை, வெரைட்டி இருக்குது. பீஸா, பர்கர், அந்த மாதிரி டைப்பு வெரைட்டி ரொம்ப இருக்குது. அதான் இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு கேரளாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி ஃபுட்டுஸு அதுவும் ஸ்பெஷலாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு தான் சாப்பிட்லான்னு சொல்லி தேடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு பொட்டி கடை கூட இல்லை. 2 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்துட்டோம். ஸோ இந்த ஊரில் ஸ்பெஷலான ஃபுட்டு இன்றைக்கி ஏதாவது ஸ்பாட்டு சாப்பிட்டு அதே vlogல கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடே கிடைக்கலங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கரும்பு ஜூஸ். ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ ஒரு கரும்பு ஜூஸ் குடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜூஸ் குடித்தோம். அந்த ஜூஸோட ரேட்டு என்ன தெரியுமா? இப்போ கரும்பு ஜூஸு ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸு ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் 40 ரூபா. 2 கிளாஸ் குடிச்சிட்டோம் 80 ரூபா கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா? இந்திக்காரரு தமிழ்நாட்டில் வந்து 80 ரூபாய்க்கு ஜூஸ் போட்டு விற்கிறாங்க. கேரளாவில் வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வர்க்கலா பிரியாணி, அது சிக்கன் பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு கேரளாவோட ஸ்பெஷல் தான். அது பிரியாணினா கேரளா ரொம்ப ஸ்பெஷல் தான். அது நெய்ச்சோர் பிரியாணி. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம கேரளாவில் இந்த வர்க்கலாவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆனால் பீச்சை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். பீச்சில் எப்படிலாம் இருக்கும் என்ஜாய்மெண்ட்டு, எங்களோட என்ஜாய்மெண்ட்டு, என்னோடய ஃபீல் வந்து நான் இங்கே வந்து நிறையா பார்த்தேன். வர்க்கலானா என்ன தான் இருக்கும்னு ஃபஸ்ட்லேருந்து ஆசை. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ஸோ இன்னும் இங்கே கொஞ்சம் நிறைய பார்க்கணும். அடுத்த vlogல கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த vlog எப்படி வர்க்கலாவில் வேறு என்ன போட போகிறேன்னு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.